நாம் இன்னைக்கு டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் ஒரு அடை செய்ய போகிறோம். அதுவும் சிறுதானியமான கம்பில் ஒரு அடை ரெசிபி எப்படி செய்யறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். இந்த கம்பு அடையை நீங்கள் ஈவினிங் சுட சுட ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் சாப்பிட்லாம். இந்த கம்பு அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் இன்றைக்கி வீட்டிலேயே காய வச்சு அரைச்சி வச்ச கம்பு மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் கம்பு மாவாக கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு மாவை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கடாய் நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானது இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வடகம் சேர்த்துக்கோங்க. இந்த அடையில் இந்த வடகம் சேர்க்கறதுனால இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வடகம் கொஞ்சம் நல்லா வறுபட்டதும் இதில் 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்ததாக 2 பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை இது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. முருங்கைக்கீரை நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கம்பு மாவு கூட இது சேர்த்துருங்க. கம்பு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபி. முருங்கைக்கீரையில் நிறைய அயன் சத்து இருக்கிறதுனால இந்த அடை ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தியான ஒன்று. ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆச்சு இந்த கம்பு அடையை செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். இப்போது இந்த முருங்கைக்கீரை வெங்காயம் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அடை மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையாமல் கொஞ்சம் வளவளப்பாக பிசைங்க. அப்போ தான் தட்டி போடுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம அடை செய்ய ரெடி ஆகிடலாம். ஒரு பிளேட்டை கவுத்து போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு காட்டன் துணியை போட்டு ஒரு உருண்டையாக பிடிச்சு எடுத்து இந்த கம்பை நல்லா ஒரு அடை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. அடையை ரொம்ப மொத்தமாக தட்டாமல் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் மெலிசாவே தட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்து வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு இதில் ஒரு 4 ட்ராப் எண்ணெய் விட்டுட்டு நம்ம தட்டி வச்சுருக்க கம்படை இதில் போட்டுட்டு லைட்டாக இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது அடையை 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த கம்பு அடை பெரியவங்க சாப்பிட்றாங்கனாக்கா கொஞ்சம் வளவளப்பாக இருக்கும்போது எடுத்து கொடுத்துருங்க. இதுவே குழந்தைங்க சாப்பிட்றாங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு வேக வச்சு எடுத்து கொடுத்துருங்க. இந்த கம்பு அடை கூட சைட் டிஷ்ஷாக கார சட்னி, தேங்காய் சட்னி வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். See you. Bye.